ஸோ எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன சமயத்தில் என்ன தான் மீடியட்டாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலி கொடுத்து பாசிட்டிவான க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் மேலே கேப் அப்போ ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணும். பட் இது நம்பர்ஸ் ரொம்பவே ராங். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேவே நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிருந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் அண்ட் இப்போ ஓப்பன் ஆகிற கரண்ட் மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் இருக்கிற ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்பர்ஸை தான் அது இண்டிகேட் பண்ணும். பட் ஆக்சுவலி எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இந்த கரண்ட் மந்தோடைய எஸ்டர்டேஸ் க்ளோசிங்கும் கரண்ட் லெவலையும் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் வந்து இப்பயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோர் ஆர் லெஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 100 odd பாயிண்ட்ஸ் கேப் அப் நம்பர்ஸ் ராங். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் சேம் ஓல்ட் ஸ்டோரி. அதே அந்த சைடேஸ் கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் பண்ண போகிறாங்க. 24,600 to 800 அதே சேம் லெவலில் தான் இருக்க போகிறாங்க. அண்ட் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சரோ நம்மளோட பிளான்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது 24,600 அப்படி இல்லை 800 பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான். அண்ட் இன் பிட்வீன்லேயே ட்ரேட் பண்ணக்குள்ள நம்ம அகைன் லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்த மாதிரி கன்சால்டேஷனும் அண்ட் ப்ரீமியம் மீட்டிங் தான் மூவ் ஆகும். அண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு 10 o'clock ஆர்பிஐ எம்பிசி ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எஸ்டர்டே சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஆர்பிஐ ஈவெண்ட் டே தான். பட் நான் ஈவெண்ட் டேவாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இதிலேருந்து எந்த ரேட் கட்ஸும் வரப்போகிறது கிடையாது. அண்ட் மோர் ஆர் லெஸ் ஒன்று நியூட்ரலாக பேசுவாங்க இல்லைனா டோவிஷாக பேசுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது இந்தியன் மார்க்கெட். வேறஸ் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கக்கூட நான் ஆல்ரெடி ஷட் டவுன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ஷலாக ஷட் டவுன் வந்து பிகின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் ஷட் டவுனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே எஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் மறுபடியும் வந்து ரிப்ளை பண்ணி கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ ஷட் டவுன்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து பட்ஜெட்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ மணின்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி பிளான் பண்ணி அலோகேட் பண்ண முடியலனா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் ஷட் டவுனுக்கு போய்டா. அதன் இது வந்து புதுசு கிடையாது. அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்க ஆக்சுவலி பில்லை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபண்டு வரும். பட் இப்போ ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்டன் ஃபீல்டுக்கு இன்னும் அதிகமாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் பில் பாஸ் ஆகாமே இருக்குது. ஸோ பில் பாஸ் ஆகலைன்னா இந்த மாதிரி ஷட் டவுன்ஸ் வரும். அண்ட் இந்த ஷட் டவுன்ஸ் வரதுனால என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ்லாம் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜாப்லெஸ் டேட்டாலாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபெட் வந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் ரேட் கட்ஸ் இருக்கா இல்லை பாஸ் பண்ண போகிறாங்களாங்கிறதுலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முக்கியமான கீ டேட்டாஸ் வரது டிலே ஆகும். ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ரெண்டாவது நெகட்டிவ் நியூஸ், இந்த ஷட் டவுன் கொஞ்சம் ஷார்ட்டாக டைமில் இருந்துட்டு முடிஞ்சிச்சுன்னா நல்லது. பட் இதே கொஞ்சம் லென்த்தாக கண்டினியூ வச்சுனா தான் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் நோ இந்த பார்ஷியல் ஷட் டவுன் பெருசாக குளோபல் மார்க்கெட்டே அஃபெக்ட் பண்ணல, யூஎஸ் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணல. ஸோ அதனால் இந்த ஷட் டவுன் விஷயத்தை இன்றைக்கி பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூ வச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை. இந்த நியூஸை நம்ம சைட் பை சைடு பார்த்தாகணும். அண்ட் இன்றைக்கி இந்த மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இம்பார்ட்டன்ட் லெவல் 24,600 அண்ட் 800. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் மொமெண்டாங்கிறது வரப்போகுது. அண்டு நாளைக்கு ஹாலிடே அப்படிங்கிறதுனால மார்க்கெட் அகெயின் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் மீட்டிங்கில் தான் வந்து அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் இருக்கக்குள்ள. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைக் எஸ்டர்டே மாதிரி கேண்டில்ஸோட விக்ஸ் அதிகமாக விசிபிளாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மீட்டோட சைடேஸில் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விக்ஸை நம்மளுக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் என்னங்கிறத காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதான் பார்க்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி ஆர்பியோட ஈவெண்ட் மோர் ஆர் லெஸ் நான் ஈவெண்ட்டாக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எகைன் இதே ரேஞ்சில் ஸ்டக்காக இருந்தாங்கன்னா ப்ரீமியம் மீட்டிங் சைடேஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இன்றைக்கி வாட்ச் பண்ண வேண்டிய 2 கீ லெவல்ஸ் 24,600 அண்ட் 800. அண்ட் மார்க்கெட் இந்த லெவல் டவருக்குள்ளே க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எகைன் இந்த 2 லெவல்லேருந்து கிடைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியே சந்திப்போம். மகிழ்ச்சி.